சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கொல்லிமலையில் ஸ்ரீ எட்டிக்கை காளி தேவியாக அமர்ந்து தீயவர்களால் துன்புறும் நல்ல எண்ணமும் மனதும் நடத்தையும் கொண்ட மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து காப்பாற்றி வாழ வைக்கும் என்னை அன்னையாக நானே பாவித்து கொண்டு 35 வருடங்களாக வணங்கி வரும் ஸ்ரீ எட்டிக்கை காளி தேவியின் பாதங்கள் தொட்டு அவளின் போற்றி மந்திரங்களையும் மூல மந்திரத்தையும் பொதுமக்களாகிய உங்களுக்கு வழங்குவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்பம் துன்பம், நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. தீயவர்களால் நல்லவர்களுக்கு ஏற்படும் கொடுமைகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஸ்ரீ அன்னையின் போற்றி மந்திரங்களும் மூல மந்திரங்களும் யார் முழுமையாக நம்புகின்றார்களோ அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையாக பலன் தரும். முயற்சி செய்து பாருங்கள். வழிபாட்டு முறையானது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கோலோச்சும் கொல்லிப்பாவை என்கின்ற ஸ்ரீ எட்டிக்கை காளி தேவியின் வழிபாட்டு பாடல்களும் அதிசக்தி கொண்ட மூல மந்திரமும் ஆகும். இதை வெளி உலகிற்கு தந்தருளியவர் பண்டிட் சோமானந்தா என்கின்ற சித்தர் பெருமகனார் ஆவார். இந்த வழிபாட்டு பாடல்களை அமாவாசையில் ஆரம்பித்து அட்டமி வரையிலான 8 நாட்களுக்கு அன்னையை நினைத்து மனம் உருகி பாடி வந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து பிரச்சனைகள் ஆனாலும் கண்டிப்பாக நிவர்த்தி அடையும். மூல மந்திரத்தை தினம் மனதிற்குள் 108 முறை, 1008 முறை, 1008 முறை சொல்லி வர கர்ம வினைகள், நோய் நொடிகள், வறுமை, கடன், வம்பு வழக்குகள், திருமண தடை, குழந்தை இன்மை என மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்துக்கும் ஒரே தீர்வு இந்த ஸ்ரீ எட்டிக்கை காளி தேவியின் போற்றி பாடல்களும் மூல மந்திரம். ஒவ்வொரு வருடத்திலும் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி என்றும் உத்திரம் நட்சத்திரமும், அதாவது சகோதர சகோதரிகளே, பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரு சேர வரும். மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் உத்திரம் நட்சத்திரம் அன்றைக்கே இருக்கும். அன்றைக்குதான் சரி அன்னைக்கு விழா காலம், அன்றைக்குதான் திருவிழா நடைபெறும். காலங்களில் கொல்லிமலை அடிவார பகுதியான காரவள்ளி என்கின்ற ஊரிலிருந்து குழுக்களாக நண்பர்களாக கால்நடையாக மலை மீது ஏறி அன்னையை தரிசனம் செய்பவர்களுக்கு செய்தால் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. பஸ்ஸில் செல்ல விரும்புவோர் சேலம், நாமக்கல் பேருந்து நிலையங்களில் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் உண்டு. குறிப்பாக அன்னையை தரிசித்தோ அல்லது அவளின் அருள் பெற விரும்பும் மக்கள் எந்த சூழ்நிலையிலையும் அடுத்த உயிர்களை துன்புறுத்தி இம்சித்து வாழும் மக்களாக இருந்தால் அவளால் நன்மை கிடையாது, தீமைதான் வரும். அடுத்த உயிர்களுக்கு கெடுதல் செய்யாமல் வாழும் மக்களுக்கு தான் அன்னையானவள் துணையாக நிற்பாள்.
அடுத்தவர்களை அழிக்கவோ கெடுக்கவோ அன்னையை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆபத்தும் அழிவும் வந்து விடுகின்றது. அதனால் தயவு செய்து மக்களே, முன்னெச்சரிக்கை அவசியம். மற்ற ஆன்மீகம் மாதிரி இந்த ஆன்மீகம் இல்லை. சித்தர் பெருமக்களால் 18 சித்தர் பெருமக்களால் காலங்காலமாக பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்து தீயவர்களால் கெட்ட எண்ணம் உள்ளவர்களால் அழிக்கும் சக்தி குணம் கொண்டவர்களால் நல்லவர்களுக்கு தூய்மையானவர்களுக்கு ஏற்படும் ஆபத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள சித்தர்களால் உருவாக்கப்பட்டு இன்றளவும் குரு உபதேசமாக வந்து கொண்டிருக்கும் அன்னையே ஸ்ரீ கொல்லி பாவை என்கின்ற ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவி ஆவார். இந்த மந்திரத்தையும் இந்த போற்றி பாடல்களையும் பயன்படுத்தி அடுத்த குடும்பத்தை கெடுக்கவோ அடுத்தவர்களை கெடுக்கவோ பயன்படுத்தினால் உங்கள் பக்கமே திரும்பி உங்களையே அழித்துவிடும். அதனால் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, உங்கள் குடும்பத்தோடைய வளர்ச்சிக்கு அடுத்தவர்களுடைய உழைப்பை, அடுத்தவர்கள் செல்வத்தை, அடுத்தவர்கள் பொருளை, அடுத்தவர்களுடைய குடும்பத்தை திருடாமல், எடுக்காமல், சுரண்டாமல் உழைத்து முன்னேறும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும், நேர்மையாக நாணயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் பூர்ண அருளாசி 23 நாட்களுக்குள் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். உங்கள் கனவிலேயே வந்து சேருவார். உங்கள் கனவில் நீங்கள் நேர்மையானவர்களாக, சுத்தமானவர்களாக, தூய்மையானவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த போற்றி பாடலையும் இந்த மந்திரங்களையும் நீங்கள் சொல்ல 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 உங்கள் கனவில் பச்சை பட்டுடுத்தி அல்லது பச்சை கலரில் துணி போட்டு குழந்தையாக, பருவை மங்கையாக உங்கள் கனவில் வந்து உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்து விடுவாள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் அடுத்து என்ன வரப்போகின்றது என்பதை முன்கூட்டிய கனவில் பச்சை கலரில் துணி போட்டு கொண்டு குழந்தை பருவமாக, குமரி பருவமாக வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெளிவாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார் வாழ்நாள் பூரா. உங்களுடைய குடும்பத்திலேயோ, குழந்தைகளுக்கோ, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, தாய்க்கோ, தகப்பனுக்கோ தீராத வேதனை வந்து விட்டது என்றால் அவருடைய தலைமையில கையை வைத்து இந்த மூல மந்திரத்தை மனசுக்குள் 9 முறை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அதிகபட்சமாக 3 நாட்களில் அவருடைய துன்பம் அவரை விட்டு விலகிவிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்தை கொண்டும் நல்லவர்களுக்காக, நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை நான் எடுத்துள்ளேன். இதை சுயநலத்தோடு, கெட்ட எண்ணத்தோடு, லாப நோக்கத்தோடு, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அல்லது அடுத்தவர்களை கெடுக்கணும் என்கின்ற எண்ணத்தோடு யாரும் பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினால் அந்த அன்னையே அவர்களை பார்த்துக் கொள்வார். பாருங்கள், இந்த போற்றி பாடலுக்குள் பால விநாயகனாகி என் தோள்களில் பாங்காய மந்தன ஞானரூபா சீலமுணர்த்திய சற்குருநாதரே சேல்விழியால் கும்மி நீ நடத்து நாத்திக சூழல் நாரி கிடந்தேனே நாடி வந்தே என்னை
தாண்டவளே தீயாய் நெற்றி உயர் ஞானத்தை ஊட்டியே என்னை ஆண்ட உத்தமியே காலை மீதேறி என் அன்னையுடன் தோன்றி காட்சி கொடு தன்னை காத்தவனே நாளை கடத்தாமல் வந்தன்னை ஆட்கொள்வாய் நாதாந்த ஓங்கார நாயகனே ஆதியனாதியாய் அந்தர்யாமீசா அறப்பள்ளி லிங்கமாய் தோன்றியவா ஓதி சுரூபனே குள்ளித்தாய் கும்மியை ஓதிர முன் வந்தேன் அவசைப்பாய் நானே நாராயணி என்றவரே அம்மா குள்ளி நாயகியே துர்க்கை வைஷ்ணவியே வானோரியந்திர வில்வ மரத்திலே வந்து நின்றென்னை வளர்ப்பவளே நாராயணி தெய்வ சன்னாதி முன்னன்னை நற்றமிழ் பாட படித்தவளே வாராயினாவிலும் வாக்கிலும் நின்று நின் வண்டமில் கும்மி வளர்த்திடுவாய் சர்க்குருநாதரே சர்வம் என்றான பின் சாவு பிறப்புகள் சார்வதில்லை துர்க்கையும் பிரம்மனும் புத்திரன் மாலோடு சுந்தரந்தரில் கண்டு கொண்டே 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் போல கண் துஞ்சாது அனுதினமும் என்னை தீய சக்திகளிடம் இருந்தோம் வரும் பேராபத்துகளிடம் இருந்தோம் காத்து காப்பாற்றி வரும் என் அன்னையே உன்னை போற்றி வாழ்த்துகிறேனம்மா குற்றம் குறைகள் இருந்தாலும் ஜென்ம பாப சாபங்கள் இருந்தாலும் நீக்கி மன்னித்து உன் பிள்ளையின் வார்த்தை ஏற்றருள்வாய் தாயே பள்ளி நாயகி அர்த்தநாரீஸ்வரி அத்வைத வேதாந்தமானாய் போற்றி அருகோணத்திற்குள் முக்கோணமாய் நின்ற அட்டமா சித்தியே போற்றி போற்றி ஆதார மூலமாயிலே நின்று ஆத்மஸ்வரூபமே போற்றி போற்றி ஆதி பராசக்தி ஆகாசவாணியே ஆலகாலம் தடுத்தாய் போற்றி உள்ளொளி ஊட்டிய உச்சாரணம் போற்றி உமாமகேஸ்வரி உன் தான் போற்றி உள்ளமுடல் உயிர் ஓங்காரமாகிய ஊத்துவத்தாண்டவம் போற்றி போற்றி ஏகாம்பரையே போற்றி ஈசான்யே போற்றி இச்சைக்கிரியை மெய்ஞானம் போற்றி ஏகாந்தமே போற்றி ஐம்பொறியாருண ஐம்புலன் பூதம் அமைந்த
உன்தாள் போற்றி. உன்னருளாளிங்கே உன்னையான் போற்றினேன் என்னையான் போற்றுதல் போலாமோ. மண்ணுயிர் யாவையும் தன்னுள் அடக்கிய மாமலர் பீடமே போற்றி போற்றி. காமக்கினி காளி கற்பூர ஜோதியே கடவாசி குண்டலி போற்றி போற்றி. காமாட்சியாய் வந்த கற்பெனும் ஆற்றலை மதேனாகும் கருணை போற்றி. குண்டலை காந்தமே கும்பகரூபமே கூடுமாறி திரியோக சித்தி குண்டோதர பசி போக்கும் மீனாட்சியே கூத்தாடும் உள்நாக்கின் மேலூற்றே. கைவல்யமே போற்றி மேவிய கொல்லிமலை காவேவி போற்றி. பைவளர் பாம்பாய் பரமன் தோளில் மயிர் போல் ஒரு பாலமே போற்றி போற்றி. சத்வகுணம் போற்றி சாந்த ரூபம் போற்றி. சகல ஆகம பொருளே போற்றி போற்றி. சப்தலோகங்களில் சஞ்சரிக்கின்ற உன் சக்தி போற்றி. சந்திர மௌலியே சாஸ்திர ஞானமே சண்டிகாதேவி சூலம் போற்றி. சந்திர சூரிய கலைகளின் ஞானமே சந்நியாச யோக சமாதி போற்றி. சித்சத்து ரூபமே சின்மயானந்தமே தாமணி நின் பாதம் போற்றி. சித்தாந்த போதமே சித்தி வளாகமே சிவகாம சுந்தரி பாதம் போற்றி. சுத்த பிரத்மமாய் உச்சிமே சென்றாடும் சூத்திரதாரியே உன் பாதம் போற்றி. சுத்த சுயம்பான சூக்குமம் போற்றி. சுழிமுனை உட்புகும் ஜோதி போற்றி. தட்சிணாமூர்த்தியே தத்துவ தற்பொருள் தாட்சண்ய காரணித்தால் போற்றி. தட்சிண அக்கேனே தாண்டவ நர்த்தகி அரகமர்த்தனி வேல் போற்றி. சூலம் ஏந்தியே தீமை துடைக்கின்ற தீனதயாபரே உந்தாள் போற்றி. வழி தோள் தரும் வெற்றி போற்றி. புவனங்களே திக் விஜயம்புரே திகம்பர தேவி உன் தாள் போற்றி. திரிகரணங்களை தினம் சுத்தம் செய்யும் தயாபரி தாள் போற்றி. திரிகோணத்திற்குள்ளே மாலையாய் நின்றாடும் தீனதயாபரே உன் தாள் போற்றி. பாலாம்பிகா போற்றி. பாவனையே போற்றி. பாப நிவர்த்தனே உன் பாதம் போ. காலால் உதை தந்த காலனை வென்றவன்
பாகத்தமந்தவள் பாதம் போற்றி. துர்க்கையே போற்றி, துரியமையம் போற்றி, தூளாதி காரணமே போற்றி போற்றி. துக்கம் தவிர்க்கின்றாய் துன்மார்க்க நாசினி, தேஜோமயானந்த சீர் போற்றி. பரமன் துணை போற்றி, பஞ்சாட்சரம் போற்றி, பத்மாசனத்தின் மலர்ச்சி போற்றி, பரிபூரணம் போற்றி, பேரானந்தம் போற்றி, பசுபதி பாசமூலம் போற்றி போற்றி. மாயங்கள் செய்கின்ற மோகினித்தாய் போற்றி, நாவலடி ஓங்கிய நாதம் போற்றி. மாயமகிழாசூரன் தலை கொய்திட மண்டியிட்ட உன் வாள் போற்றி. முக்கோணத்திற்குள் நின்ற முகாம்பிகா போற்றி போற்றி. மூலாதாரம் எழும் ஜோதி போற்றி. அக்கோணத்திற்குள் நின்ற அஞ்ஞானம் நீங்கவே ஆதாரம் ஆகிய மெய்ஞானம் போற்றி. முக்கோணத்திற்குள் நின்ற முகாம்பிகா போற்றி. மூலாதாரம் எழும் ஜோதி போற்றி. அக்கோணத்திற்குள் நின்ற அஞ்ஞானம் நீங்கவே ஆதாரம் உன் ஞானம் போற்றி. சஞ்சாரம் புரி பைரவி தாள் போற்றி. வாசி உள்ளோடிய நாதம் போற்றி. விஸ்வலிங்கத்தின் விசுத்தியாய் நின்ற வேகம் தெளிந்த பொற்பாதம் போற்றி. நரசிம்ம நர்த்தகி நாராயணி தான் போற்றி. நாத விந்தான உன் தாள் போற்றி. நரருரக்கில் வரசம் தவிர்க்கின்ற பத்தி முக்கோண ஜோதி போற்றி. ராகதுவேசம் 16 தாண்டிய யோகிய போற்றும் உன் தாள் போற்றி. ரோக ரோணங்களை போக்கும் ரசமணி ராஜராஜேஸ்வரி உன் தாள் போற்றி. லட்சணம் காட்டும் லலிதாம்பிகா போற்றி. லலாடம் பார்க்கடல் போற்றி போற்றி. தட்சிணா பூமியின் சித்தர்கள் போற்றிய புத்திரன் சக்தியே போற்றி போற்றி. தட்சிணா பூமியே சித்தர்கள் போற்றிய தட்சிணா பூமியே சித்தர்கள் போற்றிய புத்திரன் சக்தியே போற்றி போற்றி. தட்சிணா பூமியின் சித்தர்கள் போற்றிய புத்திரன் சக்தியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கன்னி குள்ளித்தாயே
सर्वार्थ साधकी गुरु गुरु स्वाहा। ओम श्रीं क्रीं क्लीं ऐं सौं नमो भगवते மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே सर्वार्थ साधकी गुरु गुरु स्वाहा। ओम श्रीं क्रीं क्लीं ऐं सौं नमो भगवते மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே सर्वार्थ साधकी गुरु गुरु स्वाहा। ओम श्रीं क्रीं क्लीं ऐं सौं नमो भगवते மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் நமோ பகவதே மகாமாய மோகுனி மலை கண்ணி கொள்ளித்தாயே சர்வார்த்த சாதகி குரு குரு ஸ்வாகா। ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம் சௌம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः। ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம்
ऐं सौं सौं ऐं क्लीं क्रीं श्रीमात्रे नमः। ॐ श्रीं क्रीं क्लीं ऐं सौं सौं ऐं क्लीं क्लीं श्रीमात्रे नमः।